ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் இனி நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூட்டியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜா அன்போடு பேசுகிறேன். இந்த எபிசோடில் குரு வக்ர நிவர்த்தி பலன்களை பற்றி பேச போகிறோம். குரு இது நாள் வரைக்கும் வக்ரகத்தில் இருந்தார், ரிஷபத்தில் தான் இருக்கார். இப்போது ரிஷபத்தில் வக்ர நிவர்த்தி இருக்கிறார். அப்போது 11/2/2025 முதல் 11/5/2025 வரைக்கும் 90 நாள் இங்கே தான் இருப்பார். இப்போ 11/5/2025 குரு பயிற்சி வருகிறது. அது மிதுனத்துக்கு செல்ல போகிறது. அப்போ அந்த 90 நாளுக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு சுபத்துவமான தன்மை இருக்கும், எந்தெந்த ராசிகளுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை பார்க்க போகிறோம். இதுவரை எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும். ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். இந்த எபிசோடில் நம்ம குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் அல்லவா, 11/2/2025. அப்போது வக்ரம் இது நாள் வரைக்கும் வக்ரத்தில் இருந்து சில ராசிகளுக்கு ஓஹோன்னு நன்மைகளையும் அளித்திருப்பார், சில ராசிகளுக்கு பிரச்சனைகளையும் தந்திருப்பார். ஏன்னா வக்ரம் என்பது, ஒரு கிரகம் வக்ரம் என்பது அதாவது முன்வீட்டு பலனை செய்யக்கூடியது. அதாவது ஒரு கிரகம் 2ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னு சொன்னால் 2ஆம் இடம் நல்ல பண வரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் அமைதி, நிம்மதின்னு சொல்லணும். ஆனால் அதுவே வக்ரம் ஆயிடுச்சுன்னா ஆப்போசிட்டாக சொல்லணும். குடும்பத்தில் சண்டை சச்சரவு, பண வரவு இல்லை, கொடுக்கல் வாங்கல பிரச்சனை அப்படி சொல்லணும். அப்போது ஒரு கிரகம் வக்ரம் பெற்றால் ஒரு மாறுபட்ட பலனை தரும் அப்படின்னும்போது இது நாள் வரைக்கும் வக்ரம் பெற்று சில ராசிகளுக்கு தீய பலன்களை தந்தது. ஆனால் அதே கிரகம் ஆதிபத்தியம், அசுப ஆதிபத்தியமாக இருந்து வக்ரம் பெற்றிருக்கும் பொழுது நல்ல பலனை தரும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. குரு பகவானுக்கு பொன்னன், அந்தணன், குரு, வியாழன், இப்படி பல பெயர்கள் இருக்கிறது. இருக்கிற கிரகங்களிலேயே மிக மிக சுபத்துவம் வாய்ந்த கிரகம் என்று எது என்று சொன்னால் குரு பகவான் தான். இந்த குரு பகவான் இது நாள் வரைக்கும் வக்ரமாக இருந்து இப்போ 11/2/2025 வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார். இந்த வக்ர நிவர்த்தி பெற்றதால் எந்தெந்த ராசிகளுக்கு நன்மைகள் தரும், எந்தெந்த ராசிகளுக்கு இது நியூட்ரலாக இருக்கும், இல்லை தீய பலன்களை தரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டு. அதை நம்ம ஒவ்வொரு ராசியாக சொல்லலாம் வாங்க. மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. மீன ராசியினுடைய அதிபதியே குரு பகவான். இப்போ அந்த குரு பகவான் 3ஆம் இடத்துல வக்ரகதியில் இருந்தார் ரிஷபத்தில், இப்போ வக்ர நிவர்த்தி பெறுகிறார். வக்ர நிவர்த்தி பெறுவதால் இந்த 3 மாத காலம் அங்கே இருப்பார். அப்புறம் 4ஆம் இடம் மிதுனத்துக்கு போகிறார், 90 நாள் அங்கே இருப்பார். அப்போ இந்த மீன ராசிக்கு இந்த குரு பகவான் நல்லதை செய்வாரா அப்படிங்கிற ஒரு நிலை. கண்டிப்பாக ராசிநாதன் வக்ரகதியில் இருக்கும்போது பிரச்சனை தாங்க. இப்போது அவர் நேர்கதியில் போகிறார். 3ஆம் இடம் என்பது முக்கால் சுபம். அது மட்டும் இல்லைங்க, இந்த சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க. சுக்கிரனை பற்றி ஏங்க பேசுகிறீங்க, குரு தானே வக்ர நிவர்த்தி பெறுகிறார்னு கேட்கலாம். அந்த கரெக்டாக அந்த 11/5 அதாவது 11/2 11/5 வரைக்கும் தான் அங்கே குரு இருப்பார். அந்த 3 மாத காலமும் குரு சுக்கிரன் மீனத்தில் இருக்கார். அப்போது சுக்கிரன் வீட்டில் குரு வீட்டில் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் அப்படின்னும்போது அப்போ அந்த 3 மாத காலமும் அப்போ ராசியிலே குரு இருந்தால் எப்படியோ அந்த ஒரு நிலை. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு சூழல். உறவினர்களால் ஆதாயம், உடன்பிறப்பால் நல்லது நடக்கும், எடுத்த காரியம் கைகூடும். ஆனால் உங்களுக்கு 29/3 சனி பகவான் விரயச்சனியிலிருந்து உங்களுக்கு ஜென்ம சனியாக வருகிறார். அப்போ கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். பட் இருந்தாலும் குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார்.
குரு பார்வை பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்புங்க. குரு பார்வை 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 7ஆம் இடம் என்பது கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம். அப்போ 7ஆம் இடத்தை குரு பார்த்தால் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு, ஏன்னா வக்ரகதியில் இருந்தால் இது நாள் வரைக்கும், இப்போ வக்ர நிவர்த்தி பெறுகிறார். அப்போது சிறப்பான ஒரு நிலை, கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு விலகி ஒருத்தருக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக விட்டு கொடுத்து போகக்கூடிய அந்யோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த கடந்த 4 மாதமாக கைகூடலை, இப்போ திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு நிலை. ஏன்னா குரு வக்ரத்தில் இருந்தார்ல, திருமணம் கைகூடலை. இப்போ திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக சிறப்பாக இருக்குமா, சிறப்பாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு, கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். இப்போ அதெல்லாம் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும். கூட்டாளிகளும் உங்களுக்கு அரவணைப்பாக இருப்பாங்க, நண்பர்களும் ஆதரவாக இருப்பார்கள். டோட்டல் சமூகமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது. இது 7ஆம் இடம். 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். ஈஸிலி டு கெட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எதையும் போராடி ஜெயிக்கத்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். தந்தை வழி சொந்தங்களால் அனுகூலம். ஒரு சிலர் ஆன்மீக பயணம் அல்லது இன்ப சுற்றுலான்னு வெளியூர், வெளி மாநிலம் அல்ல வெளிநாட்டுக்கு கூட போயிட்டு வரக்கூடிய நிலை வரும். தான தர்மங்கள் செய்வீர்கள், கோயில் குளங்களுக்கு போயிட்டு வருவீங்க 50-60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க. ஆனால் அந்த மீன ராசிக்கு ஜென்ம சனி அப்படின்னும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 50-60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கைகால் வலி, முட்டு வலி, முதுகு வலியெல்லாம் வரும். அவஸ்தைப்பட வேண்டிய சூழல் இருக்கும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றபடி 9ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறதால சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடலாம். தொழில் சிறந்து விளங்கும். இல்லை உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, உத்தியோகத்துக்கு எந்த உத்தியோகத்துக்கு போகிறீங்களோ அது கண்டிப்பாக அந்த டிபார்ட்மெண்ட்டில் கிடைக்கும். தொழிலில் வளர்ச்சி மேம்பாடு உண்டு. உத்தியோகத்தில் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு போன்ற சலுகைகள் கிடைக்கும். ஏன்னா அவர் 10ஆம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். அவர் 9ல் பாக்கியஸ்தானத்தில் இருக்கும்போது எல்லாம் ரொம்ப இதனால் வரைக்கும் ரொம்ப டென்ஷன், பரபரப்பு இருந்துச்சு தொழிலில், உத்தியோகத்தில். இனி அதெல்லாம் இல்லை, எல்லாம் யோகமாக மாறும், தலைகீழாக இருக்கும். அவ்வளோ 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ தொழில் சிறந்து விளங்கினால் 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாருன்னா நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ கண்டிப்பாக நல்ல தொழிலில் அதிகப்படியான லாபத்தை, சந்தோஷத்தை எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். ஒரு சிலர் கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிக்கும் நிர்வாகம் அப்படின்னு சொல்லலாம். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 11ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அது லக்னாதிபதியும் ஆயிடுறார், ராசியாதிபதி. அதனால் கண்டிப்பாக திருமணத்துக்கான ஒரு காலம். 2வது திருமணம், முதல் திருமணத்துக்கும் வழி இருக்குது. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல நேரம் கண்டிப்பாக உண்டு. கணவன் மனைவி ஒற்றுமை அதாங்க ரொம்ப முக்கியம். அது கண்டிப்பாக இருக்குது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இளைய சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ரொம்ப சிறப்பாக இருக்கும். எந்த குறையும் இல்லை. எடுத்த காரியங்கள் கைகூடுமா? கண்டிப்பாக கைகூடும். உங்களை பொறுத்தவரையிலும் லக்னாதிபதி, ராசியாதிபதி 3ல் இருக்கிறதால குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. மறைமூர்த்தி கண்ணான்னு சொல்கிற அளவுக்கு இந்த மீன ராசிக்கு ஜென்மச்சனி வந்தாலும் குருவால் இந்த 3 மாதம் நல்ல ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய மாதமாகத்தான் இந்த 11/5 வரைக்கும் நல்லாவே இருக்குது.